ஒரு ரெசார்ட் டைப்ல நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு பாக்குறீங்க அப்படின்னா பக்காவான லே அவுட் 10 ஏக்கர் இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். இது 280 பேட் கொடுத்துருக்கோம். 280 40 வருஷம் ஒரு கிளியர் டாக்குமெண்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பீச் இருக்கிறதுனால ஒரு ரெசார்ட் கட்டி இன்கம் பார்க்கலாம். பொன்னேரியில் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அங்கே அந்த டெவலப்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு இது வந்து 3 வருஷத்துல டபுள் ஆகிடும். 3 to 4 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் எல்லாமே இருக்கு சார். ஸ்ரீதேவி காலேஜ் இருக்கு பக்கத்துல. பாரத் மெட்ரிகுலேஷன் இருக்கு. அதே மாதிரி ஜெய்கோபால் கரோடியா இருக்கு. நம்ம சைட்ல வந்து பொன்னேரில இருந்து கண்டினியூஸ் பஸ் இருக்கு சார். 20.7 சென்ட்ரல்ல இருந்து பஸ் இருக்கு. கோயம்பேட்ல இருந்து எனி டைம் பஸ் சார். சூப்பர். பஸ் ஸ்டாப் இறங்குனா அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நடந்து வர மாதிரி இருக்கும் சார். இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 900 rupees சார். ஃபர்ஸ்ட் பிளாட் எடுத்தாலும் சரி லாஸ்ட் பிளாட் எடுத்தாலும் ஒரே ரேட் தான், சேம் ரேட். 1 ஏக்கருக்கு பார்க் டெவலப் பண்ணிருக்காங்க. லைட் ஹவுஸ் நியர்பைல இருக்கு. போட்டிங் போன்னு நினைச்சா கூட போய்க்கிற முடியும். அது இப்போ நீங்க ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஒரு பாதி அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்னா மீதி அமௌண்ட்டை அவங்களே கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா எல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். பாத்துங்க வேற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வராது. அது மட்டும் இல்லாம மத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டே ஒரு 5 லட்சம் கட்ட சொல்லுவாங்க. ஆனா இங்க வெறும் 5,85,000 ஒரு பிளாட்டே கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா பழவேற்காடு பீச் பக்கத்தில் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ரெசார்ட் டைப்ல நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா பக்காவான லே அவுட்டு. அதாவது 5,85,000 உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்க லே அவுட்ல உங்களுக்கான ஒரு பிளாட்டை புக் பண்ண முடியும். அந்த மாதிரி லோ பட்ஜெட்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் பீச் பக்கத்தில் வேற லெவலில் கொண்டு வந்திருக்கேன். வாங்க விளைவு பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஓகே சார். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கம்பெனி நேம் சொல்லுங்க சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் கம்பெனி நேம் வந்து ஸ்ரீவாரி எஸ்டேட். நம்ம ஆஃபீஸ் குளத்தூரில் இருக்குது. என்னோட பேர் ராம்தாஸ். நான் கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கேன். இந்த சைட்டோடைய நேம் வந்து பீச் ரெசார்ட் பிளாட் டீச்சர்ஸ் காலனி சைட்டோடைய நேம். இது ஒரு பிளாட் வந்து 5,85,000 இந்த ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். எத்தனை ஏக்கர் சார் டெவலப் பண்ணி சார்? இது மொத்தம் 30 ஏக்கர் பிளாட் சார். இது இதுல வந்து ஃபர்ஸ்ட் 10 ஏக்கர் இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். இது வந்து லான்ச்லயே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னொரு ஒரு 50 பிளாட் தான் இருக்கு. சூப்பர். அடுத்த செகண்ட் 10 ஏக்கர் லான்ச் ரெடி ஆயிடுச்சு. அப்ரூவல் வந்துச்சு. ஓகே. இப்போ அது லான்ச் பண்ண போறோம். ஓகே சார். எத்தனை பிளாட் சார் கொடுத்துருக்கீங்க? இதுல மொத்தம் 280 பிளாட் கொடுத்துருக்கோம். 280 பிளாட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்னென்ன அப்ரூவல் இருக்கு சார்? டிடிசிபி ரேரா அப்ரூவல் சார். சூப்பர். டிடிசிபி ரேரா அப்ரூவல். 2 அப்ரூவல் மாதிரி இருக்கு. ஒரு கிளியர் டாக்குமெண்ட் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். ஓகே. மதர் டாக்குமெண்ட் பக்காவா இருக்கு. லீகல் செட் உங்களுக்கு எப்போ நீங்க எந்த கொரி கேட்டாலும் நீங்க கொரி கேட்கற அளவுக்கு இருக்காது. நாங்க எல்லா ஒரு பிளாட்டும் ஒரு பைண்டிங் பண்ணியே வச்சிருக்கோம். ஓகே சார். நீங்க நம்ம புக் பண்ண உடனே நம்ம லீகல் செட் அவங்க கையில கொடுத்துடலாம். சூப்பர். நீங்க சைட் பார்க்க வர்றீங்க அப்படின்னா புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட் புக் பண்ணும்போது லீகல் செட் நாங்க கையில கொடுத்துருவோம். நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணலாம். எத்தனை வகையில வேணாலும் பார்க்கலாம். ஓகே. சைட் வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு பக்கா இருக்குன்னு சொன்னீங்க. சோ எந்த வகையெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு பக்காவா இருக்கும்? சார் இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் எதுக்கு பண்ணனும்னா பக்கத்துல பீச் இருக்கிறதுனால ஒரு ரெசார்ட் கட்டி இன்கம் பார்க்கலாம். ஓகே. அது இல்லாம இப்ப பொன்னேரில வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சிருக்காங்க. ஓகே. ஸ்மார்ட் சிட்டி. ஆமா, மகேந்திர வேல் சிட்டி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர். 13,000 கோடியில வேலை நடந்துன்னு இருக்கு. ஓகே. சோ அங்க அந்த டெவலப்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு இது வந்து 3 வருஷத்துல டபுள் ஆயிடும். ஓகே. ஆக்சுவலா மகேந்திர வேல் சிட்டினா கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் தான் சொல்லுவாங்க. இங்க பொன்னேரில ஒன்னு வருது. மக்களே பாத்துங்க. பொன்னேரில வரல, வந்துருச்சு. பொன்னேரில வந்துருச்சு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி வேலையும் போயின்னு இருக்கு. சூப்பர். சோ அந்த இன்னும் அது ஃபுல்லா வேலை முடிஞ்சுனா இங்க growth வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடும். இப்போ இருக்கிற ஒரு 900 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட் 900 ரூபாய்க்கு வாங்க ரேட்டு நீங்க ஒரு 3-5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு 2,000-3,000 வரைக்கும் போகும். ஏன்னா இப்போ நீங்க மறைமலை நகர்ல பாத்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 6,000, 7,000, 10,000 வரைக்கும் போயிருச்சு. அந்த மாதிரி இங்கேயுமே அப்ரிசியேஷன் வேற லெவல் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஏரியா பக்காவா இருக்கும். இப்போ லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. நீங்க இந்த ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர வேல் சிட்டிலாம் லான்ச்சிங் முடிஞ்சு எல்லாமே கம்பெனிஸ்ல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களால ஒரு ப்ராடக்ட் வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும். இப்போ நீங்க லோ பட்ஜெட்ல அதுவும் பீச் பக்கத்துல பழவேற்காடு பீச் பக்கத்துல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே உங்க சைட் விசிட் புக் பண்ணுங்க. இப்போ விட்டீங்க அப்படின்னா பின்னாடி கிடைக்காது. உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவா இருக்கு சார். இப்போ ஒரு சில வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நான் பிளான் பண்றேன். ஏன்னா எனக்கு பீச் பக்கத்துல இருக்கும்போது வந்து நான் பில்ட் பண்ணி வரலான்னு இருக்கேன் அப்படின்னா நியர்பைல ஸ்கூல் காலேஜ் பார்ப்பாங்க. கண்டிப்பா. சோ அந்த வகையில என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, என்ன காலேஜ்? 3 to 4 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் எல்லாமே இருக்கு சார். ஸ்ரீதேவி காலேஜ் இருக்கு பக்கத்துல. பாரத் மெட்ரிகுலேஷன் இருக்கு. அதே மாதிரி ஜெய்கோபால் கரோடியா இருக்கு. இந்த மாதிரி நியர்பைல மெட்ரிகுலேஷன் இருந்தாலும் சரி, ஹையர் செகண்டரி இருந்தாலும் சரி, அதே மாதிரி சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி நியர்பைல இருக்குங்க. சோ அதனால நீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்குமே பக்காவா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியமா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சிபிஆர்ஆர் ரோடு, அதாவது காட்டுப்பள்ளி ஹார்பர்ல இருந்து பூஞ்சேரி வரைக்குமே போகுது. ஸோ அந்த இது வந்து இங்க நம்ம சைட்டுக்கு நியர்பைல தான் அது போகுது. ஸோ அந்த மாதிரி போகுன்றப்ப நம்ம கனெக்டிவிட்டிக்கு பக்காவா இருக்கும். அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு எந்தெந்த வழியாசான வரலாம் சார்? நம்ம சைட்ல வந்து பொன்னேரில இருந்து கண்டினியூஸ் பஸ் இருக்கு சார். 20.7
கண்டினியூஸ் பஸ், சென்ட்ரல்ல இருந்து பஸ் இருக்கு. ஓகே, கோயம்பேட்டுல இருந்து எனி டைம் பஸ் சார். சூப்பர். பீச் டிப்போவுக்கும் பொன்னேரிக்கும் கண்டினியூஸ் பஸ். நீங்க எப்போ வேணா போகலாம். பஸ் ஸ்டாப் இறங்குனா அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நடந்து வர மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது வந்து பொன்னேரியில இருந்து இருக்கு, சென்ட்ரல்ல இருந்து இருக்கு, கோயம்பேட்ல இருக்கு, கோயம்பேட்ல இருந்து இருக்கு. சூப்பர். டைரக்டாவே இருக்கு, ஸ்ட்ரைட்டாவே பஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் கூட ஃபுட்டேஜ் கூட ஆட் பண்றேன் பாருங்க. அவ்வளவு பஸ் வந்துட்டு இருக்கு. சோ இந்த அதுவும் நம்ம ஆக்சுவலா ஒரு 400 மீட்டர் தான் நம்ம சைட்ல இருந்து 400 மீட்டர் தான். எல்லா பஸ்ஸுமே நம்ம ஸ்டாப் நின்னு தான் போகும். சூப்பர். எல்லா பஸ்ஸும் நின்னு தான் போகும் அங்க இருந்து. ஓகே, அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன்லாம் இருக்கு. அதுவும் லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சார் கொடுக்குறீங்க? சார் இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 900 ரூபீஸ் சார். 900 தான். 900 தான். சூப்பர். 900. எல்லா பிளாட்டும் ஒரே ரேட் தான் சார். கார்னர், நார்த், ஈஸ்ட், சவுத் எங்க ஃபர்ஸ்ட் பிளாட் எடுத்தாலும் சரி, லாஸ்ட் பிளாட் எடுத்தாலும் ஒரே ரேட் தான். சேம் ரேட் தான். சூப்பர். ஒரு சில இடத்துல வந்து கார்னருக்கு தனி ரேட் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரே சேம் ரேட் தான். நீங்க எந்த பிளாட் எடுத்தாலும் சேம் ரேட் தான். ஓகே சார். அதே மாதிரி அந்த நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப் பண்ணிருக்கீங்க சார்? இங்க வந்து 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க சார். ஓகே, ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி சார். ஃபுல் காம்பவுண்ட் வந்துரும். ஓகே, ஒரு பிளாட்டுக்கும் தென்னங்கன்று வச்சிருக்கோம். ஓகே, 2 மரம், ஒரு பழ மரம், ஒரு தென்னை மரம் வச்சிருக்கோம். சூப்பர். எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவலா கொடுத்துருக்கீங்க? ஆமா, இண்டிவிஜுவலா தண்ணி. இப்போ காலையிலயும் தண்ணி விட்டுருவாங்க, ஈவினிங் 4-5 மணிக்கு தண்ணி விட்டுருவாங்க. ஓகே, எல்லா பிளாட்டுக்கும் பைப் கனெக்ஷனே இருக்கு. ஓகே, நம்ம சப்போஸ் வீடு கட்டினா கூட அங்க நம்ம கனெக்ஷன் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பர். அதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் எதுமே ஆமா சார். இது 6 மணி ஆனா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆயிடும். ஓகே, இருட்டான உடனே லைட் ஆன் ஆயிடும். சூப்பர். சன் போனோம்னா 6 மணிக்கு அப்புறம் ஆமா, நீங்க எப்போ நீங்க 6 o'clock மேல வந்து பார்த்தா கூட பாக்குற நீட்டா இருக்கும். லைட்டிங்கோட நீட்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடு, 30 அடி ரோடு. ஓகே, எல்லாமே 30 அடி, 24 அடி ரோடு. பார்க் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே. ஓகே, பார்க் வேற கொடுத்துருக்கீங்க? ஆமா, கிட்ட 1 ஏக்கர் ஃபுல்லாவே பார்க் தான். வேற மாதிரி 1 ஏக்கருக்கு பார்க்? ஆமா, அந்த 1 ஏக்கர் ஃபுல்லாவே பார்க் தான். சூப்பர். சைட்டுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு பார்க் டெவலப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் பழவேற்காடு பீச் பக்கத்துல இருக்கனால பழவேற்காடு பீச் நீங்க போறதுக்குமே ரொம்ப பக்கம். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தானே சார்? ஜஸ்ட் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாம லைட் ஹவுஸ் நியர்பைல இருக்கு. போட்டிங் போன்னு நினைச்சா கூட போய்க்கிற முடியும். அது மட்டும் இல்லாம ஐலாண்டுமே நியர்பைல இருக்கு. சோ அது என்ன சார் அது கான்செப்ட்? சார் ஐலாண்ட் என்னன்னா, நம்ம வந்து வீக்கெண்ட் வந்தோம்னா காலையில ஒரு 9:30 வந்துட்டோம்னாவே அவங்க போட்டிங்ல கூட்டு போயிடுவாங்க. ஐலாண்ட்ல உள்ள விட்டுட்டு நமக்கு என்ன எல்லா ஐட்டமும் நமக்கு லஞ்சோட நம்ம என்ன கேக்குறோமோ அங்கேயே ஃப்ரெஷ்ஷா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பர். அது ஒரு 5 கிலோமீட்டருக்கு நம்ம போயிட்டோம்னா அவங்க கூட்டி போயிடுவாங்க. ஆமா, அவங்களே கூட்டி போயிடுவாங்க. அவங்களே கூட்டி போயிட்டு காலைல 10 o'clock போனாங்கன்னா ஈவினிங் 5 o'clock அவங்களே கூட்டி வந்து விட்டுருவாங்க. நம்ம ஃபுல்லா அந்த ஐலாண்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு போட்டிங்லயே சுத்திட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீயா இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி நம்ம வந்துடலாம். ஓகே, அதே நீங்க இங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து அங்க சுத்தி பார்க்கறது இங்க இருந்து நம்ம அங்க ஈஸியா போயிடலாம். ஒரு 10 minutes தான். நீங்க மெயின் ரோட் போனாலும் நீங்க பஸ்லயே போகலாம். நீங்க காரு பைக் கூட வச்சு தேவையில்லை. நீங்க போனாலும் ஷேர் ஆட்டோ இருக்கு, கண்டினியூஸ் பஸ் இருக்கு. சூப்பர். ஒரு 5 நிமிஷம் போய் நம்ம அங்க பீச் இறங்கிடலாம். ஓகே, பாத்துங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா நம்ம சைட்டு பீச் பக்கத்துல இருக்கனால. அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ள 1 ஏக்கருக்கு பார்க்கே டெவலப் பண்ணிருக்காங்க. எல்லா அம்யூனிட்டிஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இங்க ரெசார்ட்டுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். இல்ல ஒரு வில்லா கட்டி வர்றீங்க அப்படின்னா அதுக்குமே பக்காவா தான் இருக்கும். ஸோ வேற லெவல் சைட்டு. இந்த சைட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டு கனெக்டிவிட்டியுமே பக்காவா இருக்கு. ஸோ வேற லெவல் சைட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் செல்லம் சேனல் பார்த்து வர்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்கு. அது என்ன ஆஃபர் சார்ட்டே கேட்கலாம். சார் என்ன ஆஃபர் சார் பண்றீங்க? சார் நம்ம 50/50 ஆஃபர் கொடுக்குறோம் சார். ஓகே, யாருமே பண்றது இல்லை. இப்போ நாங்க புதுசா பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா லோனுக்கு போனா கஸ்டமர் வந்து லோனும் சேர்த்து கட்டணும், இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்டணும். அது இல்லாம நீங்க எந்த பிளாட் எடுக்க அந்த பிளாட்ல பாதி அமௌண்ட் கட்டினா போதும். ஓகே, ஒரு 70 to 80% கட்டிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம். மீதி அமௌண்ட் வட்டியே இல்லாம நம்ம ஆபீஸ்லயே கட்டிக்கலாம். நம்ம கம்பெனில கட்டிக்கலாம். ஆமா, கம்பெனில கட்டிக்கலாம். 0% இன்ட்ரெஸ்ட். சூப்பர். இன்ட்ரெஸ்டே இல்லாம கட்டிக்கலாம். இன்னொரு ஆஃபர் இருக்கு. அவங்க ரெடி கேஷ்லயே வராங்க அப்படின்னா இந்த சேனலை பார்த்து நம்பர்ல கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன ஆஃபர் நம்ம நேரா போன் கான்டாக்ட்ல பேசலாம். ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஒரு பாதி அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்னா மீதி அமௌண்ட்டை அவங்களே கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா எல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துரும். பாத்துங்க, வேற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வராது. இதே இது நீங்க வேற இடத்துக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா பேங்க் போவீங்க, பேங்க்ல லோன் ஆகும். அது வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அடிஷனலா. ஆனா இங்க அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டி வர்றீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு தரமான ஆஃபர் இருக்கு. அது என்ன ஆஃபர் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சார் அட்டன் பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டே ஒரு 5 லட்சம் கட்ட சொல்லுவாங்க. ஆனா இங்க வெறும் 5,85,000 ஒரு பிளாட்டே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னங்க வெயிட் பண்றீங்க? உடனே வந்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல இனிஷியல் அமௌண்ட் கட்டுறத இங்க ஒரு பிளாட்டே நீங்க வாங்கிடலாம் அந்த அமௌண்ட்டுக்கு. அதுவும் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃபரோட கொடுக்குறாங்க. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சைட் விசிட் புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சார் இப்போ சைட் விசிட் எப்படி சார் பண்றீங்க? சைட் விசிட்
ஃபேமிலியோட வந்தால் ஃப்ரீ சைட் விசிட் தான் சார். ஓகே நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம கேபில் பிக்கப் பண்ணிக்கலாம் சார். ஓகே அவங்க இடம் பிடிச்சிருந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து மட்டும் அவங்க பில் பண்ணால் போதும். ஓகே ஓகே மற்றபடி கம்பல்லாம் யாரையும் பண்ணுறது கிடையாது. ஓகே ஓகே அவங்களுக்கு ஓகேவா ஃபேமிலியோட வந்து பார்க்குறாங்க பிடிச்சிருக்கா அந்த பிளாட்டுக்கு அவங்க பிளாக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்து பிடிச்சா வாங்கலாம். ஆமாம். ஓகே இல்லை நம்ம எங்கே அவங்கள நம்ம காரில் பிக்கப் பண்ணுமோ அங்கேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடலாம். ஆமாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தாம்போது கொண்டு உங்களுக்கு கிளியராக அவங்க கிட்ட இருந்து நாங்கள் முதல்ல கஸ்டமர் சர்வீஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்துங்கிறோம். இப்போ போன வாரம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் சார். 4 பிளாட் பண்ணேன். ஓகே அந்த யூகே கிளைண்ட். ஓகே ஓகே என்னுடைய ஃபேஸ்புக் கிளைண்ட் தான். அவங்க பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு திரும்பி லண்டன் கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து கூட இங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பக்காவா இருக்கு, எல்லா அப்ரூவலுமே இருக்கு, சைட் பக்காவா டெவலப் பண்ணிருக்காங்க. அதுவும் நீங்க இப்ப நான் ட்ரோன்ல கூட காமிக்கிறேன், நம்ம அட்ஜஸ்ட் அப்படியே அங்க பக்கத்துல பார்த்தா பீச். ஸோ இங்கிருந்து நம்ம அங்கே நடந்து போகிற தூரத்துல பீச் இருக்கு, வேற லெவல் சைட்டு. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர்ல பீச் அப்படி கூட இல்லை, நம்ம காம்பவுண்ட் தாண்டினாலே பீச். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டு. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.